Welcome to our channel. Today we discuss about the topic odd and even function. First even and odd definition பார்த்துக்குவோம். Even function na first interval minus L to L அல்லது minus 5 to 5 கொடுத்திருந்தா even function even ஆ odd ஆன்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ f of minus x உம் f of x உம் ஈக்குவலாக இருந்ததுன்னா f of x even function. odd function na f of minus x equal to minus f of x இருந்தால் இது f of x odd function. இதுதான் even odd definition. f of minus x உம் f of x ஈக்குவலாக இருந்ததுன்னா even function. f of minus x equal to minus f of x இருந்ததுன்னா odd function. இப்போது minus L to L f of x dx எப்படி எழுதலாம்னா f of x ஈவனாக இருந்ததுன்னா 2 into 0 to Lன்னு எழுதலாம். இது f of x ஆடாக இருந்துச்சுன்னா அந்த இன்டெக்ரல் வேல்யூவை கேல்குலேட் பண்ண வேண்டாம், அந்த வேல்யூ 0 ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபூரியர் சீரீஸில் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனுக்கெலாம் ஃபார்முலா பார்க்க போகிறோம். f of x டிஃபைன் இன் minus L to L இன்டர்வல். பட் f of x ஈவனாக இருந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா. ஈவன்னாலே bn வேல்யூ 0 ஆயிரும். அப்போ ஃபூரியர் சீரீஸில் a0 to an டேம் மட்டும்தான் வரும். L ஃபார்முங்கிறதுனால இதில் cos n/x / L வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு f of x டிஃபைன் இன் minus 5 to 5 ஃபார்மாக இருந்ததுன்னா f of x ஈவனாக இருந்ததுன்னா ஃபார்முலா இங்கே L ஃபார்ம்னா n/x / L வரும், பை ஃபார்ம்னா nx மட்டும் வரும். ஓகேவா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் cos எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் L ஃபார்மாக இருந்தால் n/, L வரும், பை ஃபார்மாக இருந்தால் n மட்டும் வரும். ஓகேவா? இது ஃபார்முலா ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. minus L to L ஃபார்முலா ஃபூரியர் சீரிஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபார்முலா, minus 5 to 5 ஃபார்ம்னா ஈவன் ஃபங்க்ஷனுக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் ஆட் ஃபங்க்ஷனுக்குரிய ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஃபூரியர் சீரிஸ் ஃபார் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா bn வேல்யூ 0, ஆட் ஃபங்க்ஷன்னா a0 an வேல்யூ 0, bn டேம் மட்டும்தான் வரும். f of x is defined in minus L to L interval and f of x odd function இருந்ததுன்னா ஃபூரியர் சீரிஸ் ஃபார்முலா summation of bn sin n/x / L where bn equal to formula. Next f of x is defined in minus 5 to 5 intervalனா இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சைனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பை ஃபார்ம்னா n மட்டும் வரும், எல் ஃபார்ம்னா தான் n/, L வரும். இது ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபூரியர் சீரிஸ் ஃபார் நெய்தர் odd nor even. ஃபஸ்ட்டு minus 5 to 5 அல்லது minus L to L கொடுத்துருந்தா ஆடாக ஈவனான்னு செக் பண்ணுவோம். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது neither odd nor even. அப்போ அதோட ஃபார்முலா a0/2 ப்ளஸ் summation of an cos n/x / L ப்ளஸ் summation of bn sin n/x / L. neither odd nor evenனா எந்த டேர்மே 0 ஆகாது, எல்லா டேர்மே கால்குலேட் பண்ணும். அதோட ஃபார்முலா a0 ஃபார்முலா an bn ஃபார்முலா. இது neither even nor oddக்குள்ள ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாமின் வெதர். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஈவனா ஆடான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாமின் வெதர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆட் அண்ட் ஈவன். எக்ஸாம்பிளுக்கு f of x x² எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு f of minus x கண்டுபிடிக்கணும். f of xல எக்ஸுக்கு பதிலாக minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக minus x சப்ஸ்டியூட் பண்ணால் minus x the whole square equal to plus x² ஆயிரும். அப்போ x² பதிலாக என்ன எழுதலாம்? f of xன்னு எழுதலாம். அப்போ f of minus xம் f of xம் ஈக்குவலாக இருக்குது. therefore f of x ஈவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், f of x cos x. f of minus x கால்குலேட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக f of xல minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். cos of minus theta plus cos theta. அப்போ cos x வரும். cos of minus cos x equal to plus cos x. அப்போ இந்த cos x பதிலாக என்ன எழுதலாம்? f of xன்னு எழுதலாம். அப்போ f of minus xம் f of x ஈக்குவலாக இருக்குது. therefore f of x ஈவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் f of x equal to x sin x. f of minus x கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக minus x போட்டிருக்கோம். sin of minus x. sin of minus theta minus sin theta. cos of minus theta ஃபார்முலா cos of minus theta plus cos theta sin of minus theta minus sin theta. ஓகேவா? அப்போது cos sin of minus x பதிலாக minus sin xன்னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு டைமே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். இப்போ x sin x கிடைக்கும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு x sin xங்கிறது f of x. அப்போ இதுக்கு பதிலாக f of xன்னு எழுதலாம். அப்போ f of minus xம் f of x ஈக்குவலாக இருக்குது. therefore இது ஈவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், f of x equal to x cos x.
எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கோம். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ இது எப்படி எழுதலாம், மைனஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்குது. இதுதான் ஆட் ஃபங்க்ஷனுக்குரிய கண்டிஷன். தட்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி பார்க்கலான்னு சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன் மைனஸ் எல் டு எல். இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் தான் செக் பண்ணோம். இன்டர்வல் மைனஸ் எல் டு எல்னு கொடுத்துருந்தாலே இது ஈவனாக ஆர்டர்னு செக் பண்ணோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, எக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் போடுறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். தட்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா பிஎன் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடணும். ஏன்னா இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், இது செக் பண்ணி பிஎன் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ அதனால் ஈவன் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக பிஎன் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன், டு ரைட் தி ஃபார்முலா, இந்த ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் மைனஸ் எல் டு எல் ஃபார்முலா வந்து எழுதியிருக்கோம். ஈவன் ஃபங்க்ஷனுக்குரிய ஃபார்முலா ஃபஸ்ட்டே ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா A0 AN வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ A0 கண்டுபிடிக்க போகிறோம். A0 ஃபார்முலா 2/L இன்டெக்ரல் 0 to L f of x dx. f of x பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். f of x வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இதை இன்டெக்ரல் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை இன்டெக்ரல் பண்ணால் x3/3. ஆல்ரெடி நான் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன் அந்த ஒரு வீடியோவில். அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தான் புரியும் இன்டெக்ரேஷன்லாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை இன்டெக்ரல் பண்ணால் x3/3. லிமிட் வந்து 0 to L. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸ்க்கு பதிலாக எல் போட்டிருக்கோம். இப்போ L3/3 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டால் அந்த டேர்ம் 0 ஆயிரும். அதனால தான் நம்ம லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணல, அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு எல் கேன்சல் ஆயிரும். இந்த எல்லும் இது எல்லும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2L²/3 கிடைக்கும் A0 வேல்யூ. நெக்ஸ்ட்டு AN கால்குலேட் பண்ணுறோம். AN ஈக்குவல் டு 2/L இன்டெக்ரல் 0 to L f of x இன்ட்டு cos n/x/L. f of x வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெக்ரல் பண்ணணும். பெர்னோலி ஃபார்முலா என்னது, இப்போ எக்ஸ் ஸ்கொயரை யூன்னு எடுத்துக்கணும், cos n/x/L வின்னு எடுத்துக்கணும். ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் uv இன்ட்டு dx ஈக்குவல் டு uv1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 ப்ளஸ் எக்ஸெட்ரா மைனஸ் எக்ஸெட்ரா. ஒரு டேர்ம் விட்டு ஒரு டேர்ம் மைனஸ் வரும். யூனா இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ச்சு v1னா விஏ இன்டெக்ரல் பண்ணணும். இந்த காஸ் n/x/L இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல் பண்ணால் காஸ் இன்டெக்ரல் பண்ணால் சைன் n/x/L டிவைட் பை n/L வரும். ஓகேவா, n/L வரும். மைனஸ் u டேஷ் இன்ச்சு v2. u டேஷ்னால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. v2 u டேஷ் இன்ச்சு v2. v2னா இந்த v1 டேர்ம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, அந்த டேர்மை இன்டெக்ரல் பண்ணி எழுதணும். சைன் இன்டெக்ரல் பண்ணால் மைனஸ் காஸ் n/x/L டிவைட் பை n/L வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு n/Lங்கிறதுனால இந்த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் u டபுள் டேஷ், இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல அந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். 2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு u டபுள் டேஷ் இன்ட்டு v3னா v2 இந்த டேர்மை வந்து இன்டெக்ரல் பண்ணி எழுதணும். மைனஸ் கான்ஸ்டன்ட், காஸ் இன்டெக்ரல் பண்ணால் சைன் n/x/L டிவைட் பை n/L வரும். ஆல்ரெடி இங்கே இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே 1 டைம் வரும், அப்போ 3 டைம்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ லிமிட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். லிமிட் வந்து 0L. இப்போது சைன் டேர்மில் இங்கே எல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக எல் போட்டிங்கன்னா எல் கேன்சல் ஆகி சைன் nπ கிடைக்கும். சைன் nπ வேல்யூ 0ங்கிறதுனால அது 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணாலும் சைன் 0. அப்போது சைன் இருக்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு 0 ஆகுறதுனால நம்ம இந்த ப்ராப்ளத்தில் வந்து சைன் டேர்மை வந்து கேன்சல் பண்ணிடுறோம். காஸ் டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணால் போதும். இப்போ இந்த டேர்மில் செகண்ட் டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணால் போதும். மைனஸும் ப்ளஸ்ஸு ஆயிரும். இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். இதில் 2 கான்ஸ்டன்ட் அவுட் சைடு எடுத்துடலாம். அப்போ 2 × 2 4 ஆயிரும். இங்கே ஒரு எல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் ஒரு எல் மட்டும் வரும். n² π² கான்ஸ்டன்ட் அவுட் சைடு எடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்கிறது x இன்ட்டு காஸ் n/x/L. இப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் எல் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம்.
இப்போ L இன்ச்சு காஸ் n பை L பை L L கேன்சல் ஆகினா n பைக்கு மட்டும் கிடைக்கும். மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டால் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த எல்லும் மல்டிப்ளை பண்ணால் எல் ஸ்கொயர் ஆயிரும். காஸ் n பை வேல்யூ -1 த ஹோல் பவர் n. இப்போ a0 an வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதாக இருக்குது. இதில் a0 to an சப்ஸ்டிட் பண்ணுறோம். a0 டிவைட் பை 2 a0 இந்த இருக்குது. இதை டிவைட் பை 2 டிவைட் பண்ணால் அந்த 2 கேன்சல் ஆகிரும். எல் ஸ்கொயர் பை 3 மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity an cos n by x டிவைட் பை எல். an இப்போல்லாம் அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஃபூரியர் சீரீஸ் ஃபார் f of x ஈக்குவல் டு x sin x. இன்டர்வல் வந்து -π to π. இப்போ -π to π இருந்தாலே இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் ஈவனான்னு செக் பண்ணணும். இப்போ f of x ஈக்குவல் டு x sin x, f of -x கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ்க்கு பதிலாக -6 போட்டிருக்கோம். sin of -x, sin of -θ -sin θன்னு சொன்னேன். அப்போ என்ன வரும்? -sin x வரும். இந்த -6ஐயும் -sin xஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் x இன்ச்சு sin x ஆயிரும். இவா ஆல்ரெடி இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே இதாக இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணலாம். f of x ஈக்குவல் டு ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இது f of -xம் f of x ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னால bn வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு டு ரைட் தி ஃபார்முலா. இது -π to πங்கிறதுனால f of x ஈக்குவல் டு a0/2 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் an cos nx வரும். a0 an வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணணும். a0 ஃபார்முலா 2/π இன்டெக்ரல் 0 to π f of x dx ஈக்குவல் டு a0 ஃபார்முலா. இதில் f of x பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். f of x வந்து x sin x இன்டு dx. இப்போ இதை எப்படி இன்டெக்ரல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். x sin x இன்டெக்ரல் பண்ணுறோம். பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி இது யூன்னு வச்சுக்கோங்க, இது வின்னு வச்சுக்கணும். uv இன்டு dx. ஃபார்முலா வந்து என்னது? u இன்டு v1. u வந்து x. அப்போ x இன்டு v1னா sin x இன்டெக்ரல் பண்ணுறோம். sin x இன்டெக்ரல் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் u டேஷ்னால் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1 டிஃபரன்ஷியேட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் இன்ச்சு v2 வரும். இதை இன்டெக்ரல் பண்ணி எழுதுவோம். காஸ் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் sin x. ஓகேவா? அந்த மைனஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்மில் 0π லிமிட் வந்து 0 to π. ஓகேவா? அப்போ சைன் டேர்மில் பை சப்ஸ்டியூட் பண்ணால் என்னவாகும்? sin π 0 sin 0 0. அப்போ சைன் டேர்மை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். காஸ் டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணால் போதும். அப்போ -2/π இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். அது அவுட் சைடு எடுத்துட்டோம். இப்போது எக்ஸ்க்கு பதிலாக பை போட்டால் π இன்ச்சு காஸ் π மைனஸ் காஸ் 0. காஸ் π வேல்யூ வந்து -1. காஸ் 0 வந்து 1 இது 0லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 ஆயிரும். இந்த டேர்ம் காஸ் π வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் பையும் கேன்சல் ஆயிரும். இப்போ -2 இன்ச்சு -1 + 2 ஆயிரும் a0 வேல்யூ. நெக்ஸ்ட்டு an கால்குலேட் பண்ணணும். an ஃபார்முலா 2/π இன்டெக்ரல் 0 to π f of x cos nx dx. cos f of x பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். x sin x cos nx dx. இப்போ இது 3 டேர்ம்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் x வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ் பாருங்கள் 3 டேர்ம்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். sin a cos b ஃபார்முலா. sin a cos b ஃபார்முலா sin a + b + sin a - b டிவைடட் பை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே a வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1, b வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து n. அப்போ sin a + bனா 1 + nx n இன்ச்சு எக்ஸ் ப்ளஸ் sin a - b. அப்போ 1 - n இன்ச்சு எக்ஸ் வரும் டிவைடட் பை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். sin a cos b ஃபார்முலா. நெக்ஸ்ட் டேர்ம் இதை பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெக்ரல் பண்ணணும். இப்போது இதை யூன்னு வச்சுக்கணும். எக்ஸை யூன்னு வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்டில் டேர்ம் வந்து வின்னு வச்சுக்கணும். அப்போது ஃபார்முலா u இன்ச்சு v1. எக்ஸ் அப்படி எழுதிட்டு v1னா இதை இன்டெக்ரல் பண்ணுறோம். sin 1 + nxஐ இன்டெக்ரல் பண்ணால் இப்போது இந்த 2ம் கேன்சல் பண்ணிடலாங்க. அதனால தான் இந்த 2 வரல. sin 1 + nxஐ இன்டெக்ரல் பண்ணால் -cos 1 + nx டிவைடட் பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டிவிஷனில் எழுதணும். நெக்ஸ்ட் டேர்ம் sin 1 - n இன்ச்சு எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் -cos 1 - nx டிவைடட் பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் டிவிஷனில் எழுதுவோம். ஆல்ரெடி டிக்னாமெட்ரி ஃபார்முலா அந்த சைனோட வேல்யூஸ் எல்லாம் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டே.
அந்த ஃபார்முலான்னு கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாஸ் வீடியோ பார்த்துட்டு இது வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு மைனஸ் யூ டேஷ்னால் இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இது அகெயின் இந்த ப்ராக்கெட்டில் டேர்மை இன்டெகிரல் பண்ணணும். மைனஸ் கான்ஸ்டன்ட் காஸ் இன்டெகிரல் பண்ணால் சைன் டிவைட் பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாக டிவிஷனில் எழுதுவோம். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 + n இருக்குது, இங்கே ஒரு 1 + n வரும். அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். மைனஸ் இந்த டேர்மை இன்டெகிரல் பண்ணியிருக்கோம். மைனஸ் கான்ஸ்டன்ட் காஸ் 1 - nx இன்டெகிரல் பண்ணால் சைன் 1 - nx டிவைட் பை 1 - n வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 - n இருக்குது, அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ பாருங்கள், லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பை அப்ளை பண்ணணும். பை அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸுக்கு பதிலாக பை அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே பை வரும், எக்ஸ்க்கு பதிலாக பை, இந்த ப்ராக்கெட் டேர்மில் பை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேர்மில் இது வந்து சைன் 1 + n × பை. சைனுக்கு எனி நம்பர் ஆஃப் பை, எந்த பையாக இருந்தாலும் அந்த வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இந்த ஹோல் டேர்மும் 0 ஆயிரும். சைன் 0வும் 0. அப்போ இந்த சைன் டேர்முக்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ண வேண்டாம். இந்த டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணால் போதும். எக்ஸ்க்கு பதிலாக முதல்ல பை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மைனஸ் லோயர் லிமிட் 0. இப்போ எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அவ்வளோதான் 0 போட்டிருக்கோம். எக்ஸ் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டால் 0 ஆயிரும். இப்போது இதில் பையும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிருப்போம். இப்போது இது காஸ் 1 + n × பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த காஸ் 1 + n பை வேல்யூ வந்து என்னதுன்னா, காஸ் 1 + n பைனாலும் சரி, காஸ் 1 - n பைனாலும் இதோட வேல்யூ -1 தான். மைனஸ் ஆஃப் -1 த ஹோல் பவர் n. இது எப்படி வரும்னா, இப்போ காஸ் 1 + n × பை எப்படி எழுதலாம், காஸ் பை + n பைன்னு எழுதலாம். இதில் அம்மா காஸ் பை + n பைன்னு எழுதலாம். காஸ் ஆஃப் பை + தீட்டா உங்களுக்கு தெரியும், 4 குவாட்ரண்ட். இது வந்து 0, இது π/2, இது பை 2, இது 3/2, 2π தெரியும். நெக்ஸ்ட்டு இது கூட இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது பை + தீட்டா ஃபஸ்ட் ஒன்று என்னது, பை + தீட்டா. பை + தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட் வரும். இதில் டேன் தான் பாசிட்டிவ், அப்போ காஸ் வந்து நெகட்டிவ். அப்போ இது எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் பை + தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாக்கு போல் nπ இருக்குது. இப்போ உங்களுக்கு காஸ் nπ வழி தெரியும், -1 த ஹோல் பவர் n. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதே மாதிரி காஸ் 1 - n × பைனா இது எப்படி எழுதலாம், காஸ் பை மைனஸ் nπ. காஸ் n - தீட்டா வரும். இதுதான் பை. அப்போ பை - தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட் வரும். இதில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், காஸ் நெகட்டிவ் தான். அப்போ இது எப்படி எழுதலாம், மைனஸ் காஸ் ஆஃப் nπன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு -nπ வேல்யூ வந்து காஸ் nπ வேல்யூ -1 த ஹோல் பவர் n. இதுதான் இந்த போட்டிருக்கோம். இந்த வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் -1 த ஹோல் பவர் n. இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ -1 த ஹோல் பவர் n டிவைட் பை 1 + n மைனஸ் ஆஃப் இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ -1 த ஹோல் பவர் n மட்டும் வரும் டிவைட் பை 1 - n. இப்போ பாருங்கள், இந்த பைங்கிறது வந்து 2 டேர்முக்கும் காமனாக தான் இருக்குது. ஓகேவா? 2 டேர்முக்கும் காமனாக இருக்குது. இப்போ இந்த 1/π கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது பை கேன்சல் ஆயிரும். அப்போ -1 த ஹோல் பவர் n வந்து 2 டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுத்திருக்கோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 டிவைட் பை 1 + n. நெக்ஸ்ட் டேர்மில் 1 டிவைட் பை 1 - n. இப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து என்னது, a + b × a - b ஃபார்மில் இருக்குது. அப்போ a - b² எழுதிக்கலாம். இப்போ இந்த 1 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணோம், இந்த 1 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணோம், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பண்ணும்போது -n + n கேன்சல் ஆயிரும். 1 + 1 வந்து 2 ஆயிரும். இப்போ 2 × -1 த ஹோல் பவர் n டிவைட் பை 1 - n². இதில் n ≠ = 1 இருக்கணும். சப்போஸ் n 1 இருந்துச்சுன்னா 1 - 1 0 ஆயிரும். இப்போ டினாமினேட்டர் 0னா இது இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ n ≠ = 1. இப்போ n ≠ = 1னா நீங்கள் a1 வேல்யூ மட்டும் n = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த an ஃபார்முலாவை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருக்கேன். இதில் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் f(x) × cos 1x dx. f(x) வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம்.
சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு sin x cos x ஃபார்முலா வந்து sin 2x/2. sin x cos x எப்படி எழுதலாம், sin 2x/2. இது trigonometry ஃபார்முலா. இப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். அப்போ x sin 2x பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். x இன்ச்சு v1 u இன்ச்சு v1 u வந்து x, அப்போ x இன்ச்சு இதை இன்டெகிரேட் பண்ணி எழுதியிருக்கோம். sin 2x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cos 2x/2 மைனஸ் u டேஷ். u டேஷ்னால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு cos 2x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் கான்ஸ்டன்ட் cos 2x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் ஆஃப் sin 2x/2 வரும். ஒரு 2 இருக்குது, அப்போ 4 ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், லிமிட் அப்ளை பண்ணோம் 0 to π. லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆயிரும். இந்த டேர்ம் sin 0 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு sin 0 sin டேர்ம்க்கே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், இதே கேன்சல் பண்ணி விட்டுடலாம். இதுவே தேவையில்லை, ஓகேவா? இதுவே தேவையில்லை. இந்த sin 2π sin π வேல்யூ 0 ஆயிரும். sin 0வும் 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்மே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த டேர்மில் மட்டும் எக்ஸ்க்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த டேர்ம் இது வந்து 0 ஆயிருங்கிறதுனால நம்ம அந்த டேர்மை நெக்லேட் பண்ணிடலாம். மைனஸ் லோவர் லிமிட் என்னது, எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிரும். மைனஸ் 0ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0. இப்போது cos 2π வேல்யூ 1. காஸ்க்கு வந்து ஈவன் நம்பர் ஆஃப் பைனா 1, ஆட் நம்பர் ஆஃப் பைனா -1. இப்போ cos 2π வேல்யூ வந்து 1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -1/2 வரும். 1/πயால் மல்டிப்ளை பண்ணும்போது a1 வேல்யூ -1/2. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் வந்து சம்மேஷன் ஆஃப் n = 1 to infinity ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு n வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் a1 cos x சொல்லும், ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் n = 2 to infinity. இனிமேல் இதில் a0 வேல்யூ என்னென்னு பார்த்தோம், 2ன்னு பார்த்தோம். அப்போது a0/2 2/2 1 ஆயிரும். மைனஸ் a1 வேல்யூ -1/2 இன்ச்சு cos x ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் n = 2 to infinity an வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், நெய்தர் ஈவன் ஆர் ஆட். அது நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தா ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ் ஃபார் f of x = இப்போது -π to π இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஆடா ஈவனான்னு எப்படி செக் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்டர்வலை π1 of xன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூவை π2 of xன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு π1 of -x கண்டுபிடிக்கணும். π1 of xல எக்ஸ்க்கு பதிலாக -x போடணும், ஓகேவா? மைனஸ் ஆஃப் -x ப்ளஸ் x ஆயிரும். இப்போ இது எப்படி எழுதலாம், மைனஸ் இன்ச்சு எக்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணால் -x இன்ச்சு π + x. இப்போ இந்த x இன்ச்சு π + x வந்து என்னது, π2 of x. இதுக்கு பதிலாக π2 of x சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ π1 of -x = மைனஸ் ஆஃப் π2 of x இருந்தால் இது ஆட் ஃபங்க்ஷன். சப்போஸ் ப்ளஸ் π2 of x இருந்தால் π1 of xல வந்து எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்து π2 of xக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஈவன்னா π1 of -x = π2 of xனால் இது ஈவன் ஃபங்க்ஷன். மைனஸ் ஆஃப் π2 of xனால் இது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா a0 an வேல்யூ 0 உடனே இதை எழுதிடணும். எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து பை இன்டர்வல்ங்கிறதுனால f of x = ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் bn sin nx மட்டும் வரும். ஆட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இது bn ஃபார்முலா. இப்போ இதில் f of x பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். f of x வேல்யூ x இன்ச்சு π + x. இப்போ வந்து இந்த வேல்யூ எப்படி போடுவீங்க, f of xல 2 வேல்யூஸ் இருக்குது. இங்கே லிமிட் வந்து ஆட் ஃபங்க்ஷனுக்கு 0 to π தான். 0 to πனா செகண்ட் இன்டர்வல். அப்போ செகண்ட் இன்டர்வலில் f of x வேல்யூவை எழுதியிருக்கோம். அப்போ இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் πx + x². எக்ஸை ப்ராக்கெட்டில் கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை பெர்னோலி ஃபார்மில் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். இது u, இது vன்னு வச்சுட்டு u இன்ச்சு v1 u அப்படி எழுதிட்டு இதை இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். மைனஸ் u டேஷ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். πx பை கான்ஸ்டன்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இன்ச்சு இதை v2 இதை இன்டெகிரேட் பண்ணி எழுதியிருக்கோம். மைனஸ் கான்ஸ்டன்ட் காஸ் இன்டெகிரேட் பண்ணால் sin nx/n வரும். ஒரு n இருக்குது, n² ஆயிரும். ப்ளஸ் u டபுள் டேஷ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். பை கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். 2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 வரும். அகைன் இதை இன்டெகிரேட் பண்ணி எழுதியிருக்கோம். சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிடுது. காஸ் nx/n வரும். இங்கே ஒரு n² இருக்குது, அப்போ n³ ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிமிட் அப்ளை பண்ணும்.
லிமிட் வந்து 0 to பை. 0 to பை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் வந்து என்னது? பை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா சைன் டேர்மை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா சைன் பை வேல்யூ 0, சைன் 0 0ங்கிறதுனால இந்த டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இந்த ரெண்டு டேர்மில் கான்ஸ்டன்ட் வந்து -1/n கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது πx + x² cos nx. நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள் +2 cos nx/n³. இந்த ரெண்டு டேர்முக்கும் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பை சப்ஸ்டியூட் பண்ணால் π எக்ஸ்க்கு பதிலாக பை போடுறோம். π π² + π². அப்போ 2π² ஆயிரும் cos nπ. மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டால் அந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு லிமிட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக பை போட்டிருக்கோம். மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டால் cos 0 ஆயிரும். இப்போது இந்த வேல்யூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 4. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ -4 இங்கே ஒரு பை இருக்குது. மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பை கேன்சல் ஆகி ஒரு பை மட்டும் கிடைக்கும். அப்போ 4π/n cos nπ வேல்யூ -1/n. நெக்ஸ்ட் இந்த 2/π கொண்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4 / π × n³. அப்போ n³ cos nπ வேல்யூ -1/n cos 0 வேல்யூ 1. இப்போது இதுதான் bn வேல்யூ. இப்போ இந்த bn வேல்யூவை ஜஸ்ட் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். bn இப்போலாம் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிடும். இது ஆட் ஃபங்க்ஷனுக்கு கூடியது. ஓகேவா? சப்போஸ் நெய்தர் ஈவன் ஆர் ஆட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் அண்ட் ஈவன் நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் ஈவன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனா அது நெய்தர் ஆட் நார் ஈவன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணும். எல்லாமே கண்டுபிடிக்கணும். a0 an bn. ஓகே, தேங்க்யூ.